Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. ரொம்ப கம்மியான பைசாவுல நம்மளோட Instagram அக்கவுண்ட்க்கு எப்படி வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படினா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். இதே வெப்சைட்டை பத்தி தான் போட்டுருந்தேன். அதுல வந்து நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. அதெல்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படினா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். So this video sponsored by Snakers Panel. இந்த வெப்சைட்ல இருக்க ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட Instagram அக்கவுண்ட வச்சு லாகின் பண்ண தேவையே கிடையாது. உங்க URL வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மேபி ஒருத்தவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை பார்த்தா பாட் ஃபாலோவர்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பாட் ஃபாலோவர்ஸ் மாதிரியே இருக்காது. ஸோ எப்படி வந்து உங்களோட Instagram அக்கௌண்ட்டில் இருக்க ஃபாலோவர்ஸ் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கம்மியான பட்ஜெட்டில் எப்படி நிறைய ஃபாலோவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி snakerspanel.com அப்படின்ற வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து லாகின் வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ லாகின் வித் கூகுள் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட ஒரு மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கண்டினியூன்னு கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாலோவர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேமெண்ட் வந்து ஆட் பண்ணணும். மேலே இருக்க 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து ஆட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. இதில் வந்து நமக்கு தேவையான ஃபண்ட் எந்த மெத்தடில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குது. நான் வந்து ஃபோன்பே வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோன்பே செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் ஃபண்டு கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி கீழே வந்து நிறையா ஃபோன்பேவோட QR கோடு வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு QR கோடை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன்பே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஃபோன்பே ஓப்பன் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற அந்த ஸ்கேனர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் அப்லோடு QR அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட QR கோடை செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 50 ரூபா ஆட் பண்ணிக்கிறேன். 50ன்னு கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ண பேமெண்ட் வந்து இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருக்க வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்க செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு இருக்குல்ல, அது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணணும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனா இங்கே காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணாலும் காப்பி ஆயிரும். இப்போ காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட்டுக்குள்ளே போயாச்சு. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குல்ல, அது வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. கீழே வந்து எவ்வளோ நம்ம ஆட் பண்ணோம், 50 ரூபா ஆட் பண்ணோம். 50 டைப் பண்ணிக்கலாம். பே அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து மேலே நம்மளோட கரண்ட்லி பேலன்ஸ் 0 இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஃபண்ட்ஸ் லோடட் ஆல்ரெடி வித் திஸ் டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த ஃபண்டு வந்து ஆட் ஆயிரும். இப்போ நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5% வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்கல்ல. ஸோ அதனால் 50 ரூபா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணோம். ஆனால் நமக்கு வந்து 52 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கு. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி கொடுங்க. கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே இதில் வந்து நியூ ஆர்டர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து சர்வீஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து Instagram ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து மேக்ஸிமம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து நிறையா டைப் ஆஃப் பேமெண்ட் இருக்கும். அது நமக்கு தேவையில்ல, அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுறலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு டைப் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ, ரியல் ஃபாலோவர்ஸ், Instagram ரியல் ஃபாலோவர்ஸ், Instagram ஃபாலோவர்ஸ் லைஃப் டைம் ஆட்டோ ரீஃபில்லு, அதுக்கப்புறம் இந்த Instagram ஃபாலோவர்ஸ் அப்படி நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுற ஒரு டைப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம Instagram ப்ரொஃபைலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு Instagram ப்ரொஃபைலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து கீழே வந்து காப்பி லிங்க் அப்படின்னுக்குலாம் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, அது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்றத டைப் பண்ணலாம். ஒரு 100 ஃபாலோவர் டைப் பண்ணுறேன். 100 ஃபாலோவர் வெறும் 24 ரூபாய்க்கு தான் வருது. ஸோ வந்து பிளேஸ் ஆர்டர் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஆர்டர் பிளேஸ்டு 1 அப்படின்னு இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குது. நம்ம ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஏறிடுச்சு. 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதில் இருக்க பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதிலலாம் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து Instagramல யாரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ரீல்ஸ் வந்து வெளியே இருக்கிறவங்க போச்சு அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபாலோவர் கவுண்ட் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு.
200 ஃபாலோவர்ஸ் இருக்குது. நான் இன்னும் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து லிங்க் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம வந்து லிங்க்கை பேஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராமு குவான்டிட்டி வந்து இன்னொரு 100 கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து 24 ரூபா தான். ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஓகே, இங்கே ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. நம்ம பேலன்ஸ் வந்து இன்னும் 3 ரூபா இருக்குது. நம்ம 48 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே நமக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டாங்க. ப்ரொஃபைல் பார்க்கலாம், ரீஃப்ரெஷ் பண்ணலாம். 307 ஃபாலோவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க கெத்து அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதிக ஃபாலோவர்ஸ் வேணும், ஆனால் ஃபாலோவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வந்து ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வெப்சைட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணுறேன். அகெயின் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை snakerspanel.com.